வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். எனக்கு என்னன்னா 60க்கு மேலே ஆயிடுச்சு வயசு. 60 தாண்டிட்டேன். ஆனால் கூட தினிக்கும் ஒரு தபாவாவது எங்கள் அம்மாவோட நினப்பு வந்து போகாமல் இருக்காது. தினிக்கும் ஒரு தபாவாவது எங்கள் அம்மாவை நினச்சின்னு கண்ணில் கண்ணீர் விட்டுன்னு இருப்பேன். இப்போல்லாம் அது எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த கண்ணில் தண்ணி வர அளவுக்கு மனசெல்லாம் கொஞ்சம் இதாச்சுனாக்கா சரி வரல. அதனால நான் நினச்சின்னு அப்படியே கட்டுப்பாடாக இருந்துக்கிறது. நான் அந்த தாய்மார் தினம், அன்னையர் தினம் எல்லாம் வருதுல்ல, அது அப்போ சொல்லலான்னு நினச்சேன். அம்மா பற்றி சொல்கிறதுக்கு நேரம் காலம்லாம் தேவையில்லை. நம்ம பிறகு சொல்ல நேரம் காலம் பார்த்து நான் பிறந்தோம் இல்லை. எப்போவோ அவங்களுக்கு வயிற்றில் வலியை உண்டாக்கிட்டு நம்ம எட்டிக்கிட்டி ஓச்சு அசைஞ்சு கொடுக்கறதுனால தானே அவங்களுக்கு வலி வருது. நானும் அம்மாவா ஆயிட்டேன், ஆயாவா ஆயிட்டேன். ஆனால் கூட இன்றைக்கும் நினப்பு வராத இருக்காது. என்னன்னா அம்மா அந்த அண்ணாண்ட ராமநாதபுரம் பக்கம் நிறைய பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் பிறந்தவங்கன்றதுனால எங்கள் அம்மாவுக்கு வேலைலாம் தெரியாதான். ரொம்பலாம் பேசுனதெல்லாம் இல்லை, ரொம்பலாம் பேசுனது கிடையாது. எங்கள் அம்மா அவங்க வீட்டு கதையை பற்றி நாங்கள் கேட்டால் தானே அவங்க பேச போகிறாங்க. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் ராட்டினம் மாதிரி சுற்றிக்கினே இருப்பாங்க. கிள்றதுக்கு கூட சதை இருக்காது, உடம்புல கிள்றதுக்கு கூட சதை இருக்காது, அப்படி இருப்பாங்க. அந்த பக்கம் பிறந்தவங்க பொம்பளை பசங்கள்லாம் நிறைய இருந்ததுனால வீட்டு வேலைலாம் தெரியாத வச்சுருந்தது. 13 வயசில் பொண்ணு கேட்டாங்களாம் எங்கள் அம்மாவை. எங்கள் தாத்தா அந்த ஆயெல்லாம் வானா வயசு கொஞ்சமாக்குது, இப்போ கொடுக்க மாட்டோம், இப்போ தான் ஒரு பொண்ணை கரையேற்றிக்கிறோம், இப்போ கொடுக்க மாட்டோம் ஆன்னு சொன்னாங்களாம். கேட்கவே இல்லையா. எங்கள் அம்மாவுக்கு 2 பவுன் செயின் போட்டு கட்டின்னு போனாங்களாம். எங்கள் அம்மாவுக்கு 2 பவுன் செயின் போட்டு கட்டின்னு போயிட்டாங்க. தனி கொடுத்தனும், மாமியார் இல்லை, மாமனார் மட்டும்தான். அந்த வயசில் அவரை பார்த்துக்கிறது பெரிய காரியம் இல்லை. வாழ்க்கையே என்னான்னு தெரியாத, வீட்டு வேலையே என்னான்னு தெரியாத இருக்க சொல்ல குடும்ப வாழ்க்கையெல்லாம் பற்றி இன்னும் தெரிஞ்சிருக்கும் பாவம். ஒரு நாளெல்லாம் இது வயலுக்கெல்லாம் எங்கள் அம்மா காவலுக்கு போகணும். அப்போது இந்த வேர்க்கடலை செடியெலாம் இருக்குதுல்ல, அங்கெல்லாம் காவலுக்கு போனாக்கா துட்டு கொடுப்பாங்க. இது சின்ன பொண்ணு, அப்படிலாம் போயிட்டு திண்ணையிலே படுத்து தூங்கிட்டு வீட்டில் அப்போல்லாம் நைட்டில் தானே எதனா களி எதனா செய்வாங்க. கம்பு சோறு, இது கேழ்வரகு இது கெவுரு வச்சு களி அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு பொண்ணை தென்னை காணோம். அது அப்படியே தூக்கத்துலேயே எழுந்து போயிடுச்சு. அந்த ஞாபகத்துலேயே, காவல் காக்கிற ஞாபகத்துலேயே ஊரெல்லாம் தேடிட்டு இந்த லைட்டை பிடிச்சின்னு, அரிக்கன் லைட்டை பிடிச்சினே போனாக்கா இந்த ஊராண்ட ஒரு ஐயனார் இருப்பார், பார்த்துருக்குறீங்களா? அந்த சிலையாண்ட உட்காந்துங்க இருக்குதான். அதாவது ஏதோ ஞாபகம், ஆனால் அந்த தெய்வம் அதை தடுத்து நிறுத்தி அப்படியே உட்கார வச்சிருக்குது. இதெல்லாம் ஒரு இது இல்லை. இந்த 13 வயசில் கனாலமணின்னு போய் அப்பாவால் சரியான வருமானம் எல்லாம் இல்லை, அழிக்கிறதுக்கு தான் தெரியும், ஒன்றுமே தெரியல. எங்கள் அம்மா சின்ன பொண்ணு எதனா வேலை செய்து அப்பா வாண்டா கொடுத்து விற்றுட்டு வர சொன்னால் அவர் ஆந்திரா பக்கம் கேரளா பக்கம் போய் ரூம் போட்டு
வியாபாரம் பார்த்துட்டு அத்தை ஹோட்டல் வாடகைக்கு கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு சரியாக போச்சு சரியாயிடுச்சுன்னுட்டு வந்துடுவாராம். கடன் வாங்கி காலம் போயிடுது. கடன் யாராண்ட வாங்குறது? அவங்க அக்கா தங்கச்சி ஆண்டே வாங்குறது. கட்சியில் வானா அந்த ஊர் எங்கேயாவது வேறு எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வயசு இருக்க சொல்ல எங்கள் அம்மா எல்லாரும் சென்னைக்கு வந்துட்டாங்க. அவங்க அக்கா தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணின்னு போன ஊரை பக்கம் போயிருந்தா கூட உருப்பட்டுருப்பாங்க. அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கோயம்புத்தூர் மதுரை அதிலெல்லாம் இருந்தாங்க. அங்கே போயிருந்தா கூட அவங்க ஆதரவு இருந்திருக்கு. ஒருத்தருமே இல்லாத ஒரு இடத்துக்கு சென்னைக்கு போயிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்கே போனவங்கெல்லாம் வீடு நிலம் எல்லாம் வாங்கி இது பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா வேண்ட அந்த திறமை இல்லை. என்ன பண்ணிக்கிறாரு, அன்னன்னைக்கு பொய்து போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய இந்த குடும்ப அரசியல்லாம் இருக்குது. குடும்ப அரசியல் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. எங்கள் அப்பா உருப்படாதையே பண்ணிட்டாங்க. என்ன உனக்கு தான் ஆம்பளை பசங்க இருக்குது, அது சோறு போடும், நீ என்னத்துக்கு உழைக்கிற அந்த மாதிரி. நானும் நல்லா படிப்பேன், என்னையும் படிக்க விடல, அத்தோடு நிறுத்தியாச்சு. எங்கள் அம்மாவை நான் எனக்கு நினைப்பு தெரிஞ்ச நாள்லேருந்து 2 புடவையில் தான் பார்த்துருக்குறேன். 2 புடவையில் தான் பார்த்துருக்குறேன் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து. இப்போ நான் வருஷத்துக்கு ஒரு தபா தீபாவளிக்கு இந்த மாதம் கடனுக்கு புடவை விற்பாங்க. அவங்களாண்ட ஒரு புடவை வாங்கிட்டு பத்திரமா வச்சுருக்கோம். அப்பாலாம் அத்தை எனக்கு கீழ்ச்சி தாவணியாக கொடுத்துரும். அது அந்த கிழிஞ்ச புடவையை கட்டின்னு ஆலயம். இந்த கொண்டெல்லாம் போடாது எங்கள் அம்மா, அள்ளி முடிகிறதுன்னு சொல்லுவாங்க. கொல்லங்குடி கற்பாழி பார்த்துக்கிறீங்கன்னா அதே தான் எங்கள் அம்மா. அந்த தலைமுடி அள்ளி சொருவி இருக்கிறது, அந்த புடவை கட்டு, அந்த ஒசலான உடம்பு எல்லாம் அப்படியே தான். ஒரு தபா ஆண் பாவம் படத்துக்கு நானும் எங்கள் அம்மாவும் போனோம். எப்போ நான் குழந்தையெல்லாம் பெற்ற பிறகு அங்கே மெட்ராஸுக்கு போயிருந்தப்போ எங்கள் அம்மா என்னை இட்டுன்னு போச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே விட்டு வெளியே போகாத இருந்ததுனால எனக்கு எங்கேயும் சினிமா எல்லாம் பார்த்ததில்லை. நான் போன ஊர்லேயும் தேட்டர் கிட்டலாம் இல்லை. அப்போ எங்கள் அம்மா இட்டுன்னு போக சொல்ல என்ன படத்துக்கு போகிறதுனே தெரியாமல் போனோம். எங்கள் அம்மாவுக்கு ஜெய்சங்கர், முத்துராம, எம்ஜிஆர், சிவாஜி படம்னாக்கா கூட்டு குடும்பமாக எல்லோரும் போவாங்க. சாந்தி தேட்டரு அது இதெல்லாம் போவாங்க. அதெல்லாம் இன்னும் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இப்போ எம்ஜிஆர் படம்னா போய் டென்ட் கொட்டாயில் போய் மண்ணை குமிச்சு வச்சுக்கின்னு அத்தை மேலே உட்காந்துன்னு படம் பார்ப்போம் நாங்கள்லாம். அப்படி இருந்து சொல்ல எங்கேயோ பேசினேன், எங்கேயோ போயிடுவேன் நான். இப்போ என்ன பேசினேன்னா அதை விட்டுட்டு சிவாஜி படம் பார்க்கறதுக்கு பட்ரோடு போனதையும் எம்ஜிஆர் படம் பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் நகருக்கு போனதையும் ஞாபகம் வந்துச்சு. அப்படி என்னையும் படிக்க உள்ள ஒன்றும் இல்லை. பழைக்க அது யாருமே போட்ட சோறு துண்ணுவோம். ஆனால் உனக்கு இருக்காமான்னு நாங்கள் ஒரு நாள் கேட்டதே கிடையாது. இதுக்காக தான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். எங்களுக்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாள் கூட எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் பயது போட்டதே இல்லை, பயசோறு கொடுத்ததே இல்லை. அப்படி காப்பாத்துச்சு எங்கள் அம்மா. உடனத்தவங்க குழந்தை முடியாத கீது, எங்கள் அம்மா பெத்த பசங்களும் முடியாத கீது, உடம்பு சரியில்லாத.
எங்கள் அம்மா எங்கன்னு தேடி எடுத்துன்னு போய் இந்த அப்போல்லாம் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு சேத்துப்பட்டிலையோ நம்ம அங்கெல்லாம் போய் தடுப்பூசிலாம் போட்டுன்னு வருவாங்க. உடனத்தவங்க அவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் இது எடுக்காமல் அந்த குழந்தையெல்லாம் செத்து போச்சு. என் தம்பி எங்கள் அண்ணன் வயசு குழந்தெல்லாம் செத்துச்சு. தடுப்பூசி போடுறதுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் ஸ்டெப் எடுக்காத அது இதாகிடுச்சு. இப்போ என்னன்னா சாப்பிடுவோம், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறை இருக்காது. எங்கள் அப்பா கொடுக்குற துட்டுக்கோட எங்கள் அம்மா வத்தல் கித்தல் இதெல்லாம் போட்டு அதையும் சேர்த்து விற்று அதுவும் காசு போட்டு நல்லா ஆக்கி கொடுக்கும். எங்களுக்கு சுட சுட தான் கொடுக்கும். வாரம் உரலில் மாவாட்டி அத்தை காலையில் சட்னியாக அந்த உரல்லையே ஆட்டி எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தரம் டிஃபனு அது அவ்வளோ அது செய்வாங்க. ஒரு தபா கூட நானே கூட எங்கள் அம்மாக்கிட்ட, அம்மா நீ சாப்பிட்டியம்மா, உனக்கு நம்ம சாப்பிடாத அம்மா சாப்பிட மாட்டாங்க யார் அம்மாவாக இருந்தாலும். எனக்கு கேட்டதில்லை, நீ சாப்பிட்டியா இருக்குதா உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டதே இல்லை. ஒரு தபாலாம் எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா தான் இட்டுன்னு போய் நல்லா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் இட்டுன்னு போய் ரொம்ப அப்போ வந்து மெலிஞ்சு போயிட்டேன். சாப்பாடு இல்லாத ஒன்றும் இல்லாத சாப்பிட முடியாத அப்படி மெலிஞ்சு போயிட்டேன். ஒயாத ஜுரம் அந்த மாதிரிலாம் இருந்தது. எங்கள் அம்மா தான் காப்பாத்துச்சு. அப்பால ஒரு நாள் ராத்திரி சாப்பிட மாட்டேன் சரியா. அப்போ ஒரு நாள் ராத்திரி 12 மணி இருக்கும், எங்கள் அம்மாவை எழுப்பி ஏமா பசிக்குது எதுனா இருந்தால் கொடுன்னு. எதுனா இருந்தால் நான் சோறு இருந்தால் போடலாம். எங்கள் அம்மா என்ன பண்ணிச்சு, சோறு இருந்தால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை எடுத்துன்னு போய் காத்தால அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாண்ட கொடுத்துரும் சாப்பிட சொல்லி. அவங்களுக்குள்ள அந்த பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, நீனா என்னை காப்பாற்றுறது போய் என்னை நாட்டாரம்மா காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மாவை சொல்லுவாங்க நாட்டாரம்மான்னு சொல்லிட்டு. அப்போது நைட்டு 12 மணிக்கு எழுந்துச்சு பசிக்குதுன்னு சொன்னோடனே எங்கள் அம்மா என்ன பண்ணிச்சு, ரவை வாங்கி வச்சுருந்ததை எடுத்து வறுத்து அந்நேரம் எனக்கு உப்புமா கிளறி கொடுத்தது. அப்போல்லாம் எனக்கு நினைப்பே இல்லை. அப்போல்லாம் எனக்கு நினைப்பே இல்லை. உப்புமா கிளறி கொடுத்தது எல்லாத்தையும் துணிட்டேன். எனக்கு பத்தாதெல்லாம் இல்லை, நிறைய இருந்து நானே துணிட்டேன். துண்ணுட்டு 50 வயசு 60 வயசு ஆகும்போது நினச்சி பார்க்குறேன், ஒரு ராத்திரியில் எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் இந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்வை அடித்து அதில் உப்புமா கிண்டி கொடுக்குது. அந்த ஜீவனுக்கும் அந்நேரம் பசி இருக்கும். நைட்டு சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணம் ஆகிருக்கும். தாம்மா நீ கொஞ்சம் சாப்பிடு. எங்கள் அம்மா எங்களை அப்படி வளர்க்கவே இல்லை. ஏன்னா இந்த எல்லார் வீட்லேயும் பார்த்தா பசங்களாம் அம்மா வாயில் எதுனா இருந்தால் அம்மா வாயில் ஒரு வாய் வைக்கிங்க, அப்புறம் சாப்பிடுங்க. நிறைய வீட்டில் பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, தாய்னா சுயநலமே இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நடுவில் என்னன்னாவோ அது கண் கலங்குற மாதிரி. என் தம்பி ஒருத்தன் இருக்கிறான், அவன் தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு எங்கள் அம்மாவுக்கு வந்து புடவை, நல்ல புடவையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறான். எங்கள் அம்மா வருவாங்க வீட்டுக்கு, எப்போ வருஷத்துக்கு ஒரு தரம் வருவாங்க, வந்தால் 2 நாள் இருப்பாங்க. அப்போ வந்து நான் வந்து எதனா பிடிச்சதா எல்லாருக்கும் பொதுவாக எங்கள் அம்மா வந்து மதுரைக்கு எதுக்காது நாங்களாம் வந்தோன்னா உடனே விடிங்காத்தாலே எழுந்துச்சு போய் குழிப்பணியாரம் வாங்கின்னு வருவாங்க. அப்போல்லாம் அது அபூர்வம். குழிப்பணியாரம்லாம் அப்போ அபூர்வம். சென்னையிலலாம் கூட அப்போ அது கிடையாது. அந்த ஞாபகத்தில் எங்கள் அம்மா அந்த ஊருக்கு வந்ததுன்னா நான் குழிப்பணியாரம் சுட்டு கொடுப்பேன். அவ்வளோ ரொம்ப இதுவாக செஞ்சதில்லை. நாங்கள் சாப்பிட்றத
அம்மாவுக்கு செய்து கொடுப்பேன். நீ முதல்ல பசங்களுக்கு கொடு, நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி. ரொம்பலாம் இது பண்ணதில்லை, ஒரு அளவுக்கு. அப்போ சின்ன செய்ததெல்லாம் பெருசு கிடையாது. அம்மா ரொம்ப கஷ்டம். அப்போ அம்மா வந்து தம்பி எடுத்து கொடுத்த புடவையெல்லாம் பார்த்து நானும் ஒன்று எடுத்து கட்டினே எங்கேயாவது போயிட்டு வந்து அப்புறம் அம்மா கையிலேயே கொடுத்துருவேன். நான் எடுத்துக்க மாட்டேன். நான் ஊருக்கு போனேன்னா அவன் எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பான். அப்போல்லாம் ரொம்ப நிறைய சம்பவம், ரொம்ப நிறைய. நல்லா கொஞ்ச நாள் தான் அது சந்தோஷமா இருந்தது. அவன் சம்பாத்தியத்தில் நல்ல சாப்பாடு, நல்ல புடவை, துணிமணி. ஒரு தபாலாம் ஒரு காப்பிக்காக போய் ஒருத்தன் வீட்டில் உட்காந்துனே இருந்துச்சான். அது சொல்லிச்சேனாண்டு உட்காந்து காப்பி போடுவாங்கன்னு உட்காந்துனே இருந்தேன். பால் வாங்கிட்டு வந்து வச்சிட்டாங்க. ஆனால் நான் கிளம்புற வரைக்கும் காப்பியே போடுறது வழி காணும். அதனால் நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும். அவள் வயிற்றுச்சலாக இருக்கும். யாராண்டையும் சண்டை பிடிக்க மாட்டாங்க, எனக்கு இது கொடுன்னு கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்க கையிலெல்லாம் போய் எனக்கு ஒரு 10 ரூபா கொடு எல்லாம் கேட்க மாட்டாங்க. என் தம்பி கையால் நல்லா இருந்தாங்க. அது அந்த ஆண்டவனுக்கு பொறுக்காத. அப்பால நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துடுச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணிச்சு, கோயம்புத்தூர் போயிடுச்சு. அங்கே அவங்க அக்கா தங்கச்சி இருந்தாங்க. இது வந்து தனியாக இருந்துன்னு வத்தல் வடகம் எல்லாம் போட்டுன்னு அத்தை கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு கடைகளில் கொடுத்துட்றது. கொத்தவரங்காய், சீனி, இந்த வத்தலுங்க எல்லாம் போட்டு பொரியெல்லாம் பாக்கெட் போட்டு அப்படியே மொத்தமாக கடைங்களுக்கு கொடுத்துட்டு காசு வாங்கின்னு வரும். நல்லா 2 பேரும் இருக்க சொல்லவே நல்லா அதுக்கு காசு பார்க்க தெரியும். ஒரு வயத்துக்கு அது என்ன சம்பாதிக்காதையா இருக்க போகுது. அதை அப்படி இருக்க சொல்ல அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை போலாரு. ஒரு நாள் வந்து இந்த ஒன்வேல ஒருத்தன் வந்து சைக்கிளில் அது தள்ளி விட்டுட்டான் எங்கள் அம்மாவை. விழுந்த வேகத்தில் அப்படியே இந்த இடுப்பு எலும்பு வந்து இந்த இடத்துல இருக்கும்ல 2 எலும்பு, அது வந்து அப்படியே மேலே வந்துடுச்சு. கொஞ்சம் மேலே வந்துடுச்சு, முதுகு தொட்டுன்னு வந்துடுச்சு. எங்கள் பெரியம்மா தான் வந்து வைத்தியர்கிட்டலாம் இட்டுன்னு போய் பார்த்து காலை அப்படியே மேலேயே கட்டி தொங்க வச்சுன்னு இருந்தது. நான் வந்து எங்கள் பெரியம்மா ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. நான் கோயம்புத்தூர் போனேன். நானே தெரில, எனக்கும் நிலைமை சரியில்லை. அப்போதான் வீடு கட்டுறோன்னு சொல்லிட்டு இருந்துட்டு வீடு கட்டவும் இல்லாமல் அந்த பைசாலாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. போனேன், பார்த்தேன், வந்தேன், அவ்வளோதான். இந்தம்மா ஒரு 100 ரூபா அப்படி படுத்த படுக்கையாக இருக்குது. இந்தம்மா ஒரு 100 ரூபான்னு கொடுக்கல. வந்துட்டேன். நான் தான் பார்க்கணும், நான் தானே பார்க்கணும், பொண்ணு தான் பார்க்கணும். வந்துட்டேன். கடைசி காலத்தில் பொண்ணுங்க தான் பெற்றவங்கள பார்க்கணும். அப்போ நான் வந்துட்டேன்னா கொஞ்ச நாள் கழித்து எங்கள் பெரியம்மா ஃபோன் பண்ணிச்சு. எப்படியாவது இட்டுன்னு வந்து விட்றேன், நீ நடக்க வச்சு மட்டும் அனுப்பிடு, திரும்ப நாங்கள் ஒன்றா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னேன். இப்படி தான் தூக்கின்னு வந்தாங்க. அங்கேருந்து பஸ்ஸில் ஏற சொல்ல இப்படி தூக்கி இதில் உட்கார வச்சுட்டு பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து இறக்க சொல்ல இப்படி தூக்கின்னு எங்கள் சின்னம்மா பையன், சித்தி பையன் தூக்கின்னு வந்து விட்டுட்டு போனாங்க கோயம்புத்தூர்லேருந்து. நான் வந்து வைத்தியம்லாம் நல்லா பார்த்தோம். அதெல்லாம் இது இல்லை. வைத்தியரை கூட்டின்னு வந்து பார்த்தோம். வயசாயிடுச்சு, இனிமேலாம் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. தொடையிலேருந்து இறுகி கட்டணும், எலும்பு பிடிச்சி அது தொடையெல்லாம் புண்ணாயிடும். அதனால இப்படியே இருக்கட்டும், விட்டுருங்கன்னாரு வைத்தியர். அப்போ அலைக்கா ஒரு வலி மருந்து ஒன்று இருக்குது. அதை வந்து வாங்கி 4-5 பாட்டில் வாங்கி வச்சுன்னு கொடுத்தேன். அதை போட்டுனே இருக்கும் வலிக்கிறதுக்கு. அப்பால கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு,
மோஷன்லாம் ஒரு பக்கெட்டில் போய் வச்சுருக்கோம். அதை நான் தான் எடுத்துன்னு போய் காலைல ஊற்றிட்டு அப்பால ஒரு குச்சி வச்சு நான் நடக்க ஆரம்பிச்சது. நான் செய்த ஒரு தப்பு என்னன்னா, வயசான ஜீவன் சாப்பிட்டா நல்ல செரிமானம் ஆகுற இதுதான். என்ன வாய்க்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்துருக்கணும். டெய்லி அம்மா நம்மளுக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்தாங்களோ அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கணும். இல்லை, நான் பசங்களை எப்படி பார்த்தேன்னா அதே மாதிரி எங்கள் அம்மாவையும் பார்த்துனேன். அவ்வளோதான். காத்தால எழுந்திரிச்சாலே நம்ம வேலைங்களை பார்த்துட்டு வர அதுங்க ஸ்கூல் போகிறதுக்கு எழுந்திரிக்காமல் கிடக்குதுங்க. அப்புறம் அதுங்களை கத்தி எழுப்பி ப்ரஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தாக்கா, கையில் பேஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு வந்தாக்கா, நம்ம திரும்ப வந்து பார்க்க சொல்ல அதுங்க அப்படியே தான் நின்றுன்னு இருக்கும். அதுங்கக்கிட்ட கத்தின்னு நான் பிள்ளைங்களை கொஞ்சிட்டு எங்கள் அம்மாவை இது பண்ணாமல் விடலை. அதுங்களாண்ட எப்படி நடந்தணுன்னா அது மாதிரி இல்லை, அப்படி செய்யக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து உட்காந்து பேசணும். நான் வந்து இப்படி பேசுறதுனால உங்ககிட்ட இறக்கப்படுறது அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இறக்கப்படணும் அதெல்லாம் இல்லை. நீங்களும் அப்படி இருந்துடாதீங்க. நான் துட்டு இருக்குது, அப்பா அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்கன்னா அவங்கள விடுறது பெரிய பாவம். அப்படி விடுறது பெரிய பாவம். துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நடக்குது பார்த்தீங்களா? காசெல்லாம் நிறைய இருக்குதுன்னுட்டு அவங்களெல்லாம் எதுனா பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் எப்படினாலும் அவங்கள கையோட வச்சுக்கணும். நம்ம அம்மாவுக்கு வந்து நான் சமைக்கிறத கொடுத்துருவேன், அவ்வளோதான். எனக்கு வந்து எதுலேயுமே நாட்டம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரு தொழில் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். அவரை வீட்டுக்கு வர்றதே பெருசு. அப்படியே வந்து ஒரு வேளை சாப்பிட்டு போயிடுவார், அப்புறம் நைட்டு தான் வருவார். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா எனக்கும் மனசு கஷ்டமாக, பசங்களாண்டையும் ஒழுங்காக பேசுறதில்ல. அம்மா ஒரு ரூமில் இருக்குது, அதுக்கிட்டையும் நான் என்ன பேசுறதில்ல. எனக்கும் வேலை சரியாக இருந்துன்னே இருக்கும், அவ்வளோதான். அம்மாவை யாருன்னா கூட்டின்னு வந்து இட்டுன்னு வந்து திண்ணையில் உட்கார வச்சு கொஞ்சம் வெதுன்னு தண்ணி வச்சு ஊற்றுவேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு இஷ்டப்பட்டதை சாப்பிட்ணுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். நான் ஒரு டவுனில் இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. இந்த பழைய ஆளுங்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க செய்து சாப்பிட்டதெல்லாம் இப்போ செய்கிறது எனக்கே வந்து எதனா செய்து இது பண்ணுவோமான்னா இல்லை. நான் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அது பிடிச்செல்லாம் வாங்கி சாப்பிடல, முடியாத வாங்கி சாப்பிட்றோம். அந்த சாம்பார் பொட்டலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நான் வெறும் தவளோண்டு வேறு வழி இல்லாத தவளோண்டு சட்னி வச்சுக்கின்னு நான் சாப்பிடுவேன். இந்த பாருங்க, தொடவே மாட்டேன் நான். வேறு வழி இல்லாத உடம்பு சரியில்லாத அதை வாங்கி சாப்பிடு, இட்லி தோசை அப்படி மத்தியானத்தில் கூட எதனா வத்த குழம்பு இப்படி வாங்கிட்டு சாதம் வீட்டில் பண்ணிக்கின்னு சாப்பிட்றது. ரொம்ப பெருசாக போகுது வீடியோ. இதெல்லாம் இல்லை எனக்கு. நான் கடைசியில் பொண்ணு காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. அதை இட்டுன்னு போய் விட்டுட்டு வரணும். லீவுனாக்கா போய் இட்டுன்னு வரணும். அந்த மாதிரி காலேஜ் தான் அது. நல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. யாரையும் கையெழுத்து இல்லாமல் இட்டுன்னு போக விட மாட்டாங்க. ஆள் பார்த்து தான் விடுவாங்க. நான் மட்டும்தான் போவேன், வேறு யாரும் போக மாட்டாங்க. அப்போ அது லீவுக்கு வந்து இருந்துச்சுனாக்கா கிளம்ப சொல்ல என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ரவை தான் வீட்டில் இருக்கும். அதை எடுத்து காலைல 6 மணிக்கெலாம் கிளம்பணும். என்ன பண்ண முடியும்? 5:30 போயிடும். ரவை வறுத்து தான் வச்சுருப்பேன். கேசரி செய்து அதுக்கு இவ்வளோண்டு அது தின்னாது என் பொண்ணு. அது இவ்வளோண்டு தின்னோம். அப்புறம் பையனுக்கு கொஞ்சம், எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் அந்த
காலேஜில் விடுறதுக்கு போயிடுவேன். அப்படி போக சொல்ல ஒரு தரம் கேசரி செய்யலை, விட்டுட்டு வந்துட்டேன். காலேஜில் விட்டுட்டு வந்துட்டு 2 நாள் கழிச்சது எங்கள் அம்மா கேட்டுது, ஏம்மா பாப்பாவை காலேஜில் விட போனீனாக்கா கேசரி செய்வியே, இந்த தப்பா செய்யலையா அப்படின்னு கேட்டுச்சு. நல்ல ஜீவனாக இருந்தால் எனக்கு அது உரைச்சிருக்கணும். நான் என்ன சொன்னேம்மா, செய்தால் கொடுக்காம இருக்க போகிறேன்னா அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் சொன்னேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் செய்து கொடுத்துருக்கணும். அன்னைக்கு இல்லைன்னா 2 நாள் கழிச்சுன்னா கூட அது என்ன பெரிய இந்த பொருளாக அதை செய்து கொடுத்துருக்கணும். எனக்கு ஞாபகம் நினைப்பே இல்லை, எனக்கு அந்த நினைப்பே இல்லை. நான் பாட்டு பேசாத அதை சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு பேசாத இருந்துட்டேன். அவ்வளோதான். கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா போயிட்டாங்க, திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு மனசுக்குள்ளேயே இருந்தது. ஆசை இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதை தின்னு சொல்ல கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாங்கன்னாக்கா எதனாலும் சாப்பிடலாம், தின்னலாம் போல வரும். ஆனால் உடம்போட இது வச்சு வேணாம். எண்ணெய் பலகாரம், ஒரு பஜ்ஜி வடை எல்லாம் வாங்கி தின்னோன்னா அந்த எண்ணெய் நமக்கு நல்லது இல்லை, அப்பால நல்லதே இல்லை. அதனால நம்ம பேசாத இருந்துடலான்னு சொல்லி வீட்டில் எதனாலும் செய்யலான்னு சொன்னால் கூட மனசு வராது. ஆனால் ஆசை இருக்கும், மனசு வராது. அத்தைய போய் செய்துன்னு அந்த ஏனத்தெல்லாம் கைவின்னு அதெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதே மாதிரி அது எங்கள் அம்மாக்கும் ஞாபகம் நினப்பு வந்திருக்கோம். ஆனால் அந்த ஒரு கேசரி கேட்டது எனக்கு அப்படியே ஞாபகம் நினப்பிலே இருக்குது. அது எங்கே பிறந்துச்சோ என்ன பண்ணிச்சோ இல்லைன்னா அந்த கர்மாலாம் முடிஞ்சு அது நல்லபடியாக ஆத்மா சாந்தி ஆச்சா தெரியல. நைட்டு 11 மணிக்கு நெஞ்சு பக்கம் வேகவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரு பெட்ரோல் வாங்கின்னு போனார், நெஞ்சு எரியவே இல்லை. யாராலையுமே சந்தோஷம் இல்லை. அந்த ஒருத்தன் நல்லா வச்சுன்னு இருந்தான், அந்த நிம்மதியும் போயிடுச்சு. எனக்கு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு தெரில, ரொம்ப இது வேதனைப்பட்டுட்டேன். அப்போது எனக்கு இது நினைக்க அந்த ஆசை இருக்கு. போய் தான் ஏம்மா பாப்பா ஊருக்கு போனால் கேசரி செய்வியம்மா, இந்த தபா செய்யலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்காகவாது நான் கொஞ்சம் செய்து கொடுத்துருக்கலாம். சாதம் இவ்வளோதான் சாப்பிடும், தட்டில் போட்டு கொடுத்தா கையில் அள்ளி சாப்பிட்டா நிறைய சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் வச்சு அள்ளி சாப்பிடும். ஏன் எழுந்து போய் மோஷன் போக முடியாது அப்படி இருக்க சொல்ல நம்ம தொல்லை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தயவுசெய்து அம்மா அப்பா இருக்கிறவங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க, பிடிச்சதை வாங்கி கொடுத்து கடைசி வரையும் நல்லா வச்சுருங்க. நான் இன்னும் எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு பத்தாது, எப்பயோ இழுத்துட்டேன். 13 வயசுல ஏன் பிறந்தது, அது இன்னும் அனுபவிச்சிருக்கோம். ஒன்றுமே இல்லை. ஒரு கிராமத்தில் பிறந்து கூழும் கம்பஞ்சூரும் தின்னுட்டு அப்பால 4 பிள்ளைங்களை பெற்று அதுங்க வாயால் உனக்கு இருக்குதா, நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்காத
ஒரு காப்பிக்காக ஒரு இடத்துல போய் உட்காந்துனே இருந்து கடைசி வரைக்கும் இல்லைன்ட்டு எழுந்துச்சு வந்தது. என்னாண்ட வந்து ஒரு உட்காந்து நல்லா சந்தோஷமாக பேசி இருக்க சொல்லலை, வைக்கல. நான் என் கடமையை கண்ணாக இருந்துன்னு இருந்தேன். என் பொண்ணை வந்து 5 வயசு 9 வயசு வரைக்கும் வளர்த்தாங்க எங்கள் அம்மா. என்ன சொல்லி வளர்த்தாங்க தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டேன்னா அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துடுச்சா, 3 வயசுல இந்த அக்காவை நினச்சின்னு இந்த குழந்தைய வளர்னு என் தம்பி தான் சொன்னான். அக்காவை நினச்சினே அழுதுன்னு இருக்கிறியே, ரொம்ப தூரம் சென்னையிலேருந்து நான் இந்த இடம், அதனால் வர எல்லாம் செலவு தானே, பக்கத்து ஊராக இருந்தால் போகலாம் வரலாம். அதனால் என் பொண்ணை வந்து 3.5 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் வச்சுருந்தது. அந்த நன்றி கூட நான் செய்யலை. நான் அழுவாத நாள் இல்லை. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, அது போன பிறகு நான் அழுவதையே நிறுத்திட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப, நாளைக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. சரி, அப்பா அம்மா இருந்தால் நல்லபடியாக வச்சுக்கோங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டதை சாப்பிட கொடுங்க. எதையாவது துணுட்டு மோஷன் போகுது அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க. வாழ்கிற வரைக்கும் நல்லபடியாக வாழ். அப்பால பார்க்கலாமா? வரட்டா?